விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு இனிய போகி பெருநாள் மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த ஜனவரி 2026 கிட்டத்தட்ட 5 கிரகங்களுடைய பெயர்ச்சி தாங்க பெருசாக வரக்கூடிய அமைப்பு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சந்திரன் 2 நாளைக்கு ஒரு தடவை மாறிடுவார். சந்திரன் இயல்பாகவே மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய பிளானட். சுக்ரன் 13ஆம் தேதி 2026 ஜனவரியில் அப்படியே தனுசு வீட்டிலிருந்து மகர வீட்டுக்கும், சூரியன் 14ஆம் தேதி தனுசு வீட்டிலிருந்து மகர வீட்டுக்கும், செவ்வாய் 16ஆம் தேதி தனுசு வீட்டிலிருந்து உச்சநிலை அமைப்புகளில் மகர வீட்டுக்கும், புதன் தனுசு வீட்டிலிருந்து அப்படியே மகர வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்களுடைய பயிற்சி. இந்த மொத்த கிரக பயிற்சிகளும் எந்த மாதிரியான தாக்கங்களை அவரவர் ராசிக்கு கொடுக்க போகுதுன்றதை பார்க்கும்பொழுது, ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில மாற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டின் தொடக்கத்தன்மை இந்த ஜனவரி 2026 அப்படின்னு சொல்லிடுவேன். இது வயதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். வெகு நாட்களாக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கங்க, ஒரு நல்ல ஒரு பதிலே கிடைக்க மாட்டேது, ஒரு நல்ல தீர்வு கிடைக்க மாட்டேதுன்னு போராடி கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி 2026 இருந்து அவருடைய வயதுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகள்ல முயற்சிகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அமைப்புகள்ல உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி உச்சநிலையை அடையக்கூடிய அமைப்பு, உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு, அவரே மங்கள யோகா அமைப்புகள் இருக்கக்கூடிய தன்மைகள்ல பல நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படியே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிடுவேன். இதுல இளைய பருவத்தினருக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, எதை தொழிலா பண்ணலாம், எங்க பண்ணலாம் அப்படின்ற முடிவு எடுக்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருந்த இளைய பருவத்தினருக்கு இதுதாங்க என் தொழில், இதுதாங்க என்னோட வருமானம், இதை பண்ணலாங்க, இதை பண்ணக்கூடாதுங்க, இதை பண்றதுனால நமக்கு விரயமாகுது, இவங்களை கூட வச்சுக்கிறனால நமக்கு பிரச்சனை ஆகுது அப்படின்ற மாதிரியான யாரை பக்கத்துல வச்சுக்கலாம், யாரை பக்கத்துல வச்சுக்க கூடாது, எதை தொழிலா வச்சுக்கலாம், எதை தொழிலா செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான சில தன்மைகளை செய்யக்கூடிய விஷயங்களும், சிலருக்கு தொழில் அழுத்தங்கள் இருந்தாலும் கூட அதன் வகையில பிற்பகுதியிலிருந்து லாபம் வரக்கூடிய தன்மை அப்படின்னு இந்த மாதத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல தன்மை இருக்குங்க. புதிதாக கடன் வந்தே தீரக்கூடிய அமைப்பு தான். சுப கடனா வரப்போகுது. என்ன சுப கடன் வரும்? வீடு, வாகனம் அப்படின்ற தன்மைகள்ல வரும். சிலருக்கு திருமணத்துக்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு, திருமண ஏற்பாடுகளுக்காக நல்ல தன்மை வரக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு இந்த மாதத்துல கடந்த மாதங்கள் எதெல்லாம் தேக்க நிலையில இருந்ததோ, எல்லா கிரகங்களும் 8ல தான் இருந்தாங்க. 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ஒரு தேக்கம் தாமதம்னு சொல்லுவோமே, அந்த தாமத அமைப்புகள் அப்படியே இல்லாமல் போகக்கூடிய அமைப்பு, கிடப்பில் கடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்பு, பொருளாதார மாற்றத்துக்கு தொழில் சார்ந்த அமைப்புகள்ல ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சங்க, ஆனா பெரிய அளவில் வந்துருச்சுங்க அப்படின்ற தன்மையை 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உறுதி செய்யக்கூடிய அமைப்புகள்ல உண்மையிலேயே 2026 தொடக்கம் அட்டகாசமா இருக்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு படிப்பில் தேக்க நிலை இருந்து வந்தவங்களுக்கு, கடன் உதவி கிடைக்காம இருந்தவங்களுக்கு, வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்தி வராம இருந்தவங்களுக்கு கூட இந்த மாதத்திலிருந்து நல்ல தன்மை வரக்கூடிய அமைப்புங்க. கணவன் மனைவி அமைப்புகள்ல சின்ன சின்ன விரிசல்கள் இருந்து வந்த அமைப்புகள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி மனசு விட்டு ஆமாங்க இது என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கணவனும் மனைவியும் ஒரு இணக்கத்துக்குள்ள வரக்கூடிய அமைப்பு. இளைய பருவத்தினருக்கு உண்மையிலேயே வாழ்க்கை துணையை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்புகளாக இருக்கட்டும், நீங்க வாழ்க்கை துணையை கொண்டுட்டு போய் உங்க வீட்டில் அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பா இருக்கட்டும், இந்த மாதத்திலேயே திருமணத்துக்காக முடிவு எடுக்கக்கூடிய அமைப்புகள்ல எடுத்த முடிவை வீட்டில் தைரியமா போய் சொல்லணும்ல, அந்த மாதிரியான விஷயத்தை வீட்டில் சொன்னி இவங்க தாங்க என்னோட வாழ்க்கை துணை, இவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தைரியமா பண்றதுக்கான விஷயங்களும், இதுதாங்க என் தொழில், இந்த தொழில தைரியமா இறங்கி சம்பாதிக்க போறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இந்த மாதத்திலிருந்தே செய்யக்கூடிய அமைப்பு. மத்திய வயதில் இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம் வரக்கூடிய அமைப்புங்க. நீங்கள் எதிர்பார்க்காத வகையில இந்த 2026 ஜனவரி ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுது. தைரியமா எதையும் இறங்கி செய்யக்கூடிய அமைப்பு, அடுத்தடுத்த கோச்சார நிலை மிகப்பெரிய அளவுல கை கொடுக்கக்கூடிய நிலையில இந்த வருடம் சாதிக்கிறதுக்கான அத்தனை அமைப்புகளும் அப்படியே கிடைக்கக்கூடிய தன்மைன்றதை புரிஞ்சிக்கக்கூடிய, புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய, மனம் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு சொல்லுவேன். அதற்கான நிலை அத்தனையும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி 2026 நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்.